أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على حي على الفلاح حي على الفلاح الله لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إياك محدثات الأمور كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலக வாழ்க்கையை வெறுமனே வீணுக்காகவும் விளையாட்டிற்காகவும் கொடுக்கப்படவில்லை. இந்த உலகத்தை மறுமையில் கிடைக்கக்கூடிய பேருக்கு தயார் செய்யப்படக்கூடிய களமாக மறுமையிலே சொர்க்கம் வேண்டுமா, அதற்குண்டான தயாரிப்புகளை இந்த உலக வாழ்க்கையெல்லாம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதுவே நரகத்திற்கு செல்லக்கூடிய
உலக வாழ்க்கை என்பது மறுமைக்கு உண்டான தயாரிப்பை செய்யக்கூடிய களமாக, வாய்ப்பாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். இதிலே அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுவதை போல அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், மன்னரைகளை சந்திக்கும் வரை செல்வத்தை தேடுவது அவர்களுடைய கவனத்தை திசை திருப்பிவிட்டது. இப்ப கவனம் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அது சூழலாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கவனத்தை திசை திருப்பக்கூடிய விடயத்திலே செல்வ வளம் என்பது மிக மிக முக்கிய பங்கை வகிப்பதை பார்க்கிறோம். என்னமோ இந்த உலகத்துல மாளிகை கட்டி செல்வ வளங்களை, தங்க வெள்ளி குவியல்களை சேர்த்து வைத்து இதற்காகத்தான் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை போல சொத்து பத்துகளை சேர்ப்பதில் இருக்கக்கூடிய ஆர்வம் இந்த உலகத்திலே வாழும் போது மறுமைக்கு உண்டான தயாரிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கப்படுகிறது. யார சொல்லலாம், எங்களிலே புத்திசாலி என்பவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமைக்கு உண்டான தயாரிப்பை இந்த உலக வாழ்க்கையை எவர்கள் முற்படுத்திக் கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் உங்களிலே புத்திசாலி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுக்கேற்ப ஒட்டுமொத்த இந்த உலக வாழ்க்கையும் அல்லாஹ் ஒரு சோதனை களமாக ஆக்கியிருக்கிறார். அது இன்றைக்கு வரக்கூடிய நிகழ்கால தலைமுறைகளாக இருந்தாலும் சரி, எதிர்கால தலைமுறையாக இருந்தாலும் சரி, அதை இன்றைக்கு வாழக்கூடிய பெரும்பாலான இஸ்லாமியர்கள் விளங்க தவறி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா அவருடைய உலக வாழ்க்கையினுடைய மோகம் அப்படித்தான் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கை என்பது பஞ்சமத்தை அதிலே புரளக்கூடிய, அதிலே வாழ்க்கையை சுகமுகமாக கலைக்கக்கூடிய வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை என்று சொல்லவில்லை. தன்னுடைய திருமறையிலே சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறார். வல நமு வண்ணக்கும் பிஷையின் மினல் ஹவுஃபி வல் ஜூய் வனக்ஸின் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வஸ்ஸமரா. இந்த உலக வாழ்க்கை என்பது ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் உயிர்களையும் பலங்களையும் சேதப்படுத்தியும் நாம் உங்களை சோதிப்போம். பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே தெளிவுபட கூறுகிறார். இந்த உலக வாழ்க்கை என்பது பல்வேறு கட்ட சோதனைகளாக இறைவன் புறத்திலிருந்து பல்வேறு தரப்பிலிருந்து அல்லாஹ் உங்களை சோதிப்பார். அப்படி சோதனையை எவர்கள் வெற்றி காப்பார்கள் என்றால் யார் பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவியை தேடுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். வெற்றியாளர்கள் சுவனத்திற்கு உரியவர்கள். அப்ப இந்த உலகத்தை நாம் வாழும்போது சோதனைகள் பல. நமக்கு ஒரு இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை நாளைக்கு இருக்காது. இன்றைக்கு 3 வேளை உணவு கிடைக்கலாம், உடை கிடைக்கலாம், இருப்பிடங்கள் இருக்கலாம். நாளை அந்த உணவுக்கு கூட வழி இல்லாமல் ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடும். அப்படி ஏற்படுத்தினாலும் அதிலே யார் வெற்றி காப்பார்கள் என்றால் போய் சொல்லாம, திருடாம, அடுத்தவன்கிட்ட மோசடி செய்து விடாமல், இப்படி தவறான பாதையிலே தன்னுடைய தேவைகளை தீர்த்து கொள்ளாமல் யாரெல்லாம் இதை வெற்றியுடன் கடப்பார்கள் என்றால் பொறுமையாளர்கள் தான் இதிலே வெற்றி காண்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொல்லுகிறார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளனை தவிர வேறு எவருக்கும் இந்த பாக்கியம் இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுப்பதில்லை. எந்த பாக்கியம்? 2 விஷயங்களுமே அவனுக்கு நன்மையாகி விடுகிறது. அவனுக்கு நன்மை ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்வை புகழ்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று அல்லாஹ்வை புகழ்ந்து விடுகிறான். அவனுக்கு நன்மை ஏற்படும் போது அவனுக்கு அது நன்மை ஆகிவிடுகிறது. அவனுக்கு தீமை ஏற்படும் போது, நஷ்டம் ஏற்படும் போது
என்பதை ஒரு இழிதாங்கியை போல வேறு எவரும் இதை கொண்டு வந்து அப்படியே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்க மாட்டாங்க. ஆனால் இந்த விதி என்பது உங்களுடைய கவலைகளை வாங்கி தாங்குகின்ற இழிதாங்கி போல இந்த விதி என்பதை நம்பிக்கை கொண்ட ஒருவன் அதிலிருந்து மீண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுகிறான். எந்த தோல்வி ஏற்பட்டாலும் செல்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விதியை குறித்து தன்னுடைய திருமலையிலே 57வது அத்தியாயம் 22, 23வது வசனங்களிலே என்ன குறிப்பிட்டு காட்டுகிறான் என்றால், இந்த விதியை நம்பக்கூடிய சமுதாயம், இந்த இஸ்லாமிய சமூகம் மறுமையை விதியை நம்பக்கூடிய சமூகமாக இருக்கிறது. ஆனால் அவருடைய இந்த உலக வாழ்க்கையின் மோகம் அதை நம்பாதவர்களை போல நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அவலநிலைக்கு அவர்களை தள்ளிவிடுகிறது. விதியை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டும் போது, உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியதற்காக நீங்கள் அப்படியே பூரித்து போகாமல் இருப்பதற்காகவும், உங்களுக்கு தவறிவிட்டதற்காக கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் அல்லாஹ் விதியை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு அருட்கொடை அல்லாஹ் வழங்கிவிட்டால் எவனுக்கு வழங்காத அருட்கொடை எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு செல்வ வளமா இருக்கட்டும், ஒரு ஆட்டம், ஒரு அழகாக இருக்கட்டும், அதுவே ஒரு பெருமை, ஒரு அறிவாக இருக்கட்டும், இப்படி அல்லாஹ்வுடைய அருட்கொடையை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கும் போது அதை நினைத்து நீங்கள் பூரித்து பெருமை கர்வம் கொண்டு விடாதீர்கள். கிடைச்சிருச்சு அப்படின்னு. அதே சமயத்திலே உங்களுக்கு வந்து தவறிவிடுமானால் போச்சே போச்சே முடிச்சு, அவ்வளவுதான், வாழ்க்கையே போச்சு என்று முடிவு நிலைக்கு வந்து விடாதீர்கள். கவலைப்படாதீங்க தவறி விட்டதற்காக. எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நாட்டம். விதியை குறித்து எந்த வார்த்தையும் எந்த வளமும் இது போன்ற ஒரு தெளிவான ஒரு பிரகடனத்தை எங்கேயும் செய்ததில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே விதியை குறித்து தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். அந்த வசனத்திலே அல்லாஹ் கர்வமும் பெருமையும் கொண்டு எவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்ப விதியை நம்பக்கூடிய சமுதாயம், மறுமையை நம்பக்கூடிய சமுதாயம், இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை களம்தான் என்று விளங்க வேண்டிய சமுதாயம் இன்றைக்கு பார்த்தோமானால் சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அவலநிலைக்கு அவர்கள் செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோமா இல்லையா? மாற்று மதங்களிலே நடக்கிறது சர்வசாதாரணமாக. அதே போல நம்முடைய சமூகத்திலும் இது போன்ற நிகழ்வுகள் இரையச்சம் இல்லாமல் நடைபெறுகின்ற காரியங்களை பார்க்கிறோமா இல்லையா? என்ன காரியம் அது? இவ்வளவுதான் நம்பிக்கையை ஏற்படுத்தி அழகான முறையிலே வாழ்வியல் நடைமுறை சட்டங்களை எடுத்துரைத்து இந்த உலகத்தை வாழ்வதற்குண்டான அழகிய தயாரிப்பை உங்கள் கையிலே இஸ்லாம் கொடுத்தாலும் இவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க? அவ்வளவுதான், வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? தன்னுடைய உயிரை தானே மாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு அவல நிலைக்கு சென்று விடுகிறார்கள். அப்ப இது குறித்த விழிப்புணர்வை நாம் நம்முடைய சமூகத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய அடுத்த கட்ட தலைமுறையினருக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா சடான ஒரு செகண்ட்ல எடுக்கக்கூடிய முடிவு தான் அந்த சூசைட் என்பது, தற்கொலை என்பது டக்குனு ஒரு செகண்ட்ல எடுக்கிற முடிவு தான். அதுக்கப்புறம் அவன் தொங்கிக்கிட்டே அவன் வருத்தப்பட்டாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப அவர்கள் என்ன விளக்க தவறி இருக்கிறார்கள்? இந்த தற்கொலை குறித்து இந்த மார்க்கம் என்ன சொல்லுகிறது? அல்லாஹ் கொடுத்த இந்த வாய்ப்பான இந்த உலக வாழ்க்கையை நாமே முடித்துக் கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நமக்கு வழங்கியது யார்? தன்னுடைய தூதரின் மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவித்து சொல்லுகிறார், என்னுடைய அடியான் அவனுடைய விஷயத்திலே மரணத்திலே அவன் என்னை முந்தி விட்டான், எனவே அவனுக்கு சொர்க்கத்தை நான் ஹராமாக்கி விட்டேன். எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு செயல் என்று பாருங்க. மற்ற பாவங்களுக்கெல்லாம் கணக்கு வழக்கு இருக்கு, விசாரணை இருக்கிறது, நல்லது கெட்டது மன்னிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தற்கொலை எடுத்து விட்டால் அல்லாஹ் இங்கே டிக்ளேர் பண்ணிடலாம், அவனுக்கு சொர்க்கம் கிடையாது, அவன் நரகத்தினால நாம புகுத்துவோம்.
இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அவல நிலை. எது எடுக்கிறாங்க? ஒரு பரீட்சையில படிக்கிறான், ஃபெயிலா போயிட்டா உடனே என்ன செய்யறான்? தற்கொலை முடிவு எடுக்கிறான். அவன் பைக் வாங்கிட்டான், இவன் கார் வாங்கிட்டான். அந்த மாதிரி பைக் எனக்கு வாங்கி தரலன்னா நான் என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள நிறுத்துகிறான். அதுக்கு பயந்து பைக்கை வாங்கி கொடுத்து அவன் போறான், ரோட்ல போய் அவன் என்ன செய்யறான்? அடிபட்டு சாகக்கூடிய நிலையை பாருங்க. ஒரு அன்கண்ட்ரோல் லைஃப், ஒரு மெச்சூரிட்டி இல்லாத வாழ்க்கை. இந்த வாகனத்துல இவ்வளவுதான் போகணும், இவ்வளவுதான் கண்ட்ரோல் கிடைக்கும். நாம என்னதான் கரெக்டா போனாலும் எதிர்த்தாப்புல வர்றவன் உலர்த்தி விட்டால் நாம் எப்படி இதை கண்ட்ரோல் பண்றது? அந்த மெச்சூரிட்டி எல்லாம் இல்லாத வயசுல திரும்ப பறக்கும். உடனே அந்த பைக் வேணும். பைக் வாங்கி தராங்கன்னா நான் தூக்கிலே தொங்கி விடுவேன், விஷத்தை எடுத்து குடித்து விடுவேன், கத்தியை எடுத்து அரைத்து விடுவேன், மிரட்டக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஒரு வீட்டுல ஒரு வாழ்க்கை, ஒரு மருமகளுக்கு ஒரு மகனுக்கு அமையவில்லை, ஆனால் நல்ல வாழ்க்கை அமையல. அதுக்காண்டி கல்யாணம் கனவா புல்லானாலும் புருஷன் அவனையே பிடிச்சி தொங்குன்னு சொல்லுதா மார்க்கம்? இல்ல. செட் ஆகலையா? மனம் முடியுங்கள். செட் ஆகல, உலக வாழ்க்கைக்கு ஒத்து வரவில்லை, நன்மையான விஷயங்களிலே ஒன்றிணைந்து செயல்பட முன்வரவில்லை, நமக்கு இது லாயக்கு இல்லை அப்படின்னா நீங்க தலாக் சொல்லலாம், புலாக் சொல்லலாம், அவங்க வேலையை அவங்க பார்க்கலாம், உங்க வேலையை நீங்க பார்க்கலாம். அதற்கெல்லாம் தற்கொலை. கணவர் கொடுமைப்படுத்துகிறார், நாத்தனார் கொடுமைப்படுத்துகிறார், மாமியார் கொடுமையாக இருக்கிறது. அதற்கெல்லாம் இவர்கள் பொசுக்கு பொசுக்குன்னு சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் அல்லறை சில்லறை காரணங்களுக்கெல்லாம் ஒரு வியாபாரம். ஒரு வியாபாரத்துல கடனை வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணா லாபமும் இருக்கும், நட்டமும் இருக்கும். நட்டம் நடந்து விடுமானால் கடன் கொடுத்தவன் வந்து கேட்கிறான், உடனே கடன் தொல்லையா தற்கொலை. இப்படி அல்லறை சில்லறை காரணங்களுக்காக இந்த உலக வாழ்க்கை அவர்கள் மிக மிக உயர்ந்த முறையை கொடுக்கிறார்கள். அதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு விளங்குகிறது. ஏன்னா இதையெல்லாம் நாம் அடுத்த கட்ட தலைமுறைக்கு எடுத்து சொல்லணும். அப்பா, இந்த உலக வாழ்க்கைங்கிறது சோதனை காலம் என்பது சொகுசான வாழ்க்கை அல்ல. சொர்க்கத்திற்காகத்தான் நாம் இந்த உலக வாழ்க்கையை போராட வேண்டும். அப்படி போராடும் வாழ்க்கை சொகுசு நிறைந்த வாழ்க்கை அல்ல. இதற்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இரும்பு ரப்பங்களால் இரு கூடுதலாக அறுக்கப்பட்டிருக்கிறார்கள், இரும்பு சீப்புகளால் சீவப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவுதான் சிரமத்தை அடைஞ்சதுக்கு பிறகுதான் சொர்க்கத்துக்கு அவர்கள் தன்னுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே வாழ்க்கைங்கிறது சொகுசு நினைக்காது, மறுமை வாழ்க்கை தான் நமக்கு சொகுசு அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். இங்க நீ இந்த முடிவை எடுத்து விட்டால் உனக்கு சொர்க்கம் ஹராமாகிவிடும் என்று சொல்லி வளர்க்கணும். இந்த ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். இந்த காரணம் அல்லாஹ்விடத்திலே எடுபடவில்லையானால் நான் சொல்லுகின்ற அல்லறை சில்லறை காரணங்கள் அல்லாஹ்விடத்திலே எடுபடுமா இந்த தற்கொலைக்கு என்பதை நாம் ஒரு தினம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சின்ன சம்பவம். அந்த கைபர் போர்க்களத்துல அன்றைக்கு தேவை தீர சகாபாக்கெல்லாம் சொன்னாங்க, எதிரி களத்துல ஒருவர் பூந்து களமிறங்கி பத்தாடுகிறார் எதிரிகளை எல்லாம். அப்ப சகாபாக்கெல்லாம் பேசுகிறாங்க, நபித்தோழர்கள் எல்லாம் பேசிக் கொள்ளுகிறார்கள். நம்மிலே தேவை தீர போரிட்டவர் இவரை போல எவரும் இல்லை என்று சிலாயித்து சொல்லுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இவர் நரகவாசியாவார் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். உடனே இருக்கிறவங்க அவரே ஆச்சரியம், என்னடா இது சாதாரண களம் அல்ல, போர்க்களம். போர்க்களம் என்றால் நயவஞ்சகர்கள் நடிப்பான் போருக்கு வர்ற மாதிரி, ஆனா களத்துல வந்து நிற்க மாட்டான், இடையே ஓடி போயிடுவான். ஆனால் இவர் களத்திலே வந்து நிற்கிறார், இஸ்லாமிய படைக்கு ஆதரவாக களமிறங்கி போராடுகிறார். ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்காக யார் தியாகம் செய்ய முன்வருகிறார்களோ அவர்கள்தான் போர்க்களத்திலே வந்து காணுவார்கள். போர்க்களத்திலே களம் காணக்கூடியவர்கள் எல்லாம் சாதாரணமான திட்டம் இல்லை. ஒட்டுமொத்த கொண்டாட்டி உள்ள சொத்து பத்து உயிர் அத்தனையும் அல்லாஹ்தான். அல்லாஹ்விட எனக்கு பெருசு எதுவும் இல்லைன்னு சொல்றவங்க போர்க்களத்தை வந்து நிற்பான். அப்படிப்பட்ட போர்க்களத்திலே நின்று களமாடக்கூடியவரை ஒருவரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் நரகவாசி என்று சொல்லுகிறார்களே என்று நான் அவரை பின்தொடர்கிறேன் என்று ஒரு சகாபி என்ன செய்கிறாரு, அவரை பின்தொடர்கிறார். அவர் நடந்தார்
அந்த காயங்களுடைய வேதனை தாங்க இயலாமல் தன்னுடைய அந்த கைப்பிடி, வாளின் கைப்பிடியை பூமியிலே ஊன்றி அதனுடைய கூர்முனை பகுதியை தன்னுடைய நெஞ்சின் மீது சாய்த்து, உடலை அதன் மீது சாய்த்து தற்கொலை செய்து கொள்ளுகிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்கு நான் சாட்சி கூறுகிறேன். என்ன விஷயம், என்ன நடந்துச்சு? இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருவரை நீங்கள் நரகவாசி என்று அடையாளப்படுத்தினீர்கள். நான் அவரை கண்காணிக்க சென்றேன். கடைசியில் அவர் தற்கொலை செய்து கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மக்களுடைய வெளிப்பார்வைக்கு சொர்க்கத்திற்குள்ளே சேவை செய்து கொண்டிருப்பார், அவர் நரகவாசியாக இருப்பார். மக்களுடைய வெளிப்பார்வைக்கு நரகவாசிகளுடைய சேவை செய்து கொண்டிருப்பார், அவர் சொர்க்கவாசியாக இருப்பார் என்று சொன்ன வரலாற்று சம்பவத்தை பார்க்கிறோம். இது கதை அல்ல, நடந்த சம்பவம். அப்ப இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? இவர் நரகத்திலே போய் விழுகிறார். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் ஏன் தற்கொலை செய்து கொண்டாய் என்று கேட்கிறார். விசாரணையிலே காரணங்கள் அல்லாஹ்வுக்கு அறியாமல் இல்லை. விசாரணையில கேட்கும் போது, யா அல்லாஹ், உனக்காக இந்த இஸ்லாமிய படையிலே இணைந்து கொண்டு நான் போராடினேன். அங்கே அவர்கள் என்னை எதிரிகள் ஏராளமான காயங்களை என்னுடைய உடலிலே வெட்டுக்காயங்களாக ஏற்படுத்தினார்கள். அந்த வேதனை தாங்க இயலாமல் நான் தற்கொலை செய்து கொண்டேன். அல்லாஹ் போய் சொர்க்கத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்காக என்னுடைய இஸ்லாமிய மார்க்கம் இந்த பூமியிலே தலை தோங்குவதற்காக களமாடுகின்ற நேரத்திலே காயங்களின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டாயா? வெரி குட், நீ போய் சொர்க்கத்துக்கு சொல்லல. அவர் நரகத்துக்கு செல்லுகிறார் என்றால் நாம் அல்லாஹ்விடத்திலே பரிச்சையில பெயராயிட்ட வியாபாரத்தில் நஷ்டம், மாமியா மருமக கொடுமை, மன உளைச்சல், விரும்பிய பெண்ணை மணக்க முடியவில்லை, விரும்பிய ஆணை மணக்க முடியவில்லை. அவன் இல்லாட்டா எனக்கு இந்த உலகமே இல்லை, அவன் இல்லாட்டா இந்த உலகமே இல்லை, நான் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் சூசைட் பண்றாங்களே. நாளை அவர்கள் வந்து அங்க நிற்கிறாங்களா? இல்லையே. ஒண்ணு நாம விரும்புறோம், அது நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் விதியின் பக்கம் திரும்பி விட வேண்டுமா இல்லையா? உங்களுக்கு தவறு விட்டதற்காக நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக போச்சு பொண்ணு இல்ல பெண் இல்ல எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதன்னு வார்த்தை சொல்லுது. அது இல்லாட்டா வாழ்க்கையே இல்லை என்று உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டோமானால் இந்த காரணத்தை கொண்டு போய் அல்லாஹ்ட்ட வைப்போம்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அப்ப எந்த காரணமும் எதுவோடு போவதில்லை. ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் நாசமாக்கக்கூடிய பாவமாக இந்த தற்கொலை இருக்கிறது. இதை நம்முடைய அடுத்த கட்ட தலைமுறைக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோமா? எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி எடுத்து சொன்னா சடன் டயத்துல அந்த முடிவு எடுக்கும் போது நாம் சொல்லுகின்ற இந்த பாயிண்ட் தான், இன்றைக்கு நீ தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறவ, தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கும் போது கத்தி எடுத்து குத்தி தற்கொலை பண்ணிக்கும் போது மாடியிலிருந்து விழுந்து மண்டை சிதறி நீ தற்கொலை செய்யும் போது ஒரு வலி வேதனையை நீ உணர்வாய். இருக்குமா இல்லையா? உயிர் போகும்போது தூக்குலே போகிறான், உயிர் போகும்போது ஒரு வலி வேதனை இருக்குமா இல்லையாங்க? மண்டை சிதறி அவர் மரணத்தை அடையும் போது ஒரு வலி வேதனை இருக்குமா இல்லையா? இதை நீ நரகத்திலே நீ திரும்ப திரும்ப அல்லாஹ் உனக்கு உயிர் கொடுத்து நரகத்திலே நீ என்ன செய்வ? நரகத்தினுடைய நெருப்பிலே விழுந்து கொண்டு கத்தி எடுத்து குத்திக்கிட்டே இருக்கிறதா உனக்குள்ள தண்டனை. தூக்கம் தங்கிக்கிட்டே இருக்கிறதா உனக்குள்ள தண்டனை. மண்டை சிதறி சாவதுதான் உனக்குள்ள தண்டனை. அது நரகத்தினுடைய நெருப்புல, பொட்டல் வெளியில் அல்ல. அப்ப இது போன்ற கடுமையான தண்டனைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்கொலை குறித்து இவ்வாறு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நம்முடைய அடுத்த கட்ட தலைமுறைக்கு, நிகழ்கால தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டியது, உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை முதல் தகவலாக பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இப்படி ஒரு உலக வாழ்க்கையிலே ஒரு தோல்வி ஏற்பட்டார், ஒரு நட்டம் ஏற்பட்டார், ஒரு இழப்பு ஏற்பட்டார். அது உயிராக, உடலாக, அது பொருளாதாரமாக, ஆரோக்கியமாக, எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரார்த்தனை, அழகிய பிரார்த்தனையை கற்றுத் தருகிறார்கள். என்ன பிரார்த்தனை? இந்த பிரார்த்தனையை அறிவிக்கக்கூடிய உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை முன்னுதாரணமாக எடுத்து சொல்லி இந்த துஆவை நமக்கு அறிவிக்கிறார்கள். என்ன துஆ? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா முதல் கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் மரணித்த வேளையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அங்க சந்திக்க சென்று உம்மு சலமா அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், நீ அல்லாஹ்விடத்திலே இதற்கு பகரமாக வேறு சிறந்ததை கேள் என்று ஒரு அழகிய பிரார்த்தனை கற்றுத் தந்தார்கள். நான் என் மனதளவிலே நினைத்தேன், என்னுடைய கணவர் அபூ சலமாவை விட சிறந்தவர் யார் இருக்க முடியும்? அவர் ஹிஜ்ரத் சென்ற மனிதர்களில் முதலாவது மனிதராக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிறந்த நல்ல மனிதரை விட வேறு ஒருவர் எப்படி சிறந்தவராக இருக்க முடியும் என்று எண்ணினேன். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்த பிரார்த்தனையை உளப்பூர்வமாக மனமுருகி பிரார்த்தித்தேன். அல்லாஹ்வுடைய தூதரையே அல்லாஹ் எனக்கு இரண்டாவது கணவராக மனம் முடித்து கொடுத்தான். அபூ சலமாவை விட அல்லாஹ்வுடைய தூதர் மேலானவர் தான். அந்த பிரார்த்தனை என்னவென்றால், அல்லாஹ் மஅஸூர்னி ஃபீ முஸீபதி வ அஹ்லிஃபி கைரன் மின்ஹா. நான் வார்த்தை தான், அல்லாஹ் மஅஸூர்னி ஃபீ முஸீபதி வ அஹ்லிஃபி கைரன் மின்ஹா. அது முன்னாடி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதை சேர்த்துக்கணும். நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்பவர்கள். யா அல்லாஹ், இந்த சிரமத்திற்கு பகரமாக நீ சிறந்ததை தருவாயாக என்று கேட்டோமானால் அடுத்த கட்ட நகர்வுக்கு நாம் கடந்து சென்று விடுவோம். 10 லட்சம் ரூபாயே லாஸ் ஆயிடுச்சு, போச்சேன்னா மண்டை குழம்பி மூளை குழம்பி வேற மாதிரி முடிவாகி போயிடும். அதே இல்லை, இதை விட சிறந்ததை அல்லாஹ் எனக்கு தருவான் என்றால் அடுத்த கட்ட நகர்விற்கு உங்களை அழைத்து சென்றுவிடும். இது போன்ற அழகிய வாழ்வியல் நடைமுறை வழிகாட்டப்பட்டிருக்கிறது இந்த இஸ்லாத்தில் என்பதை நாம வருந்திக்கிறோம். இதை நாம என்ன செய்யணும்? நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு, அடுத்த கட்ட தலைவருக்கு எடுத்து சொல்லணும். ஏப்பா சிரமமா இருந்தா, நஷ்டம் ஏற்பட்டா, தோல்வி ஏற்பட்டா இந்த பிரார்த்தனைகள் அதை விட சிறந்ததை அல்லாஹ் உனக்கு தருவான். ஒட்டுமொத்த உலகத்தையும் கொசுவனுடைய ரெக்கைக்கு சமமாக மதிக்கக்கூடிய பெரிய ரப்புல் ஆலமீன் உனக்கு தந்ததுக்கு உன் கஷ்டத்தை நீக்கிறதுக்கு இயலாதவல்ல, உனக்கு ஏற்பட்டதை விட சிறந்ததை அதற்கு பகரமாக அல்லாஹ் தரக்கூடிய நிலையிலே இருக்கிறான் என்பதை நாம் அந்த அடுத்த கட்ட தலைமுறைக்கு, குடும்ப உறுப்பினருக்கு, நிகழ்கால தலைமுறைக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். மேலும் நாம் இப்பொழுது நிகழ்விலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுடைய சிறப்பு, இந்த நாட்களிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு திக்ரு, ஒரு நோன்பு, ஒரு தொழுகை, ஒரு குர்ஆன் ஓதுதல், ஒரு தர்மங்கள், இன்னவரை ஏராளமான நன்மையான காரியங்கள் என்று இவையெல்லாம் இருக்கிறதோ அவைகளை நீங்கள் செய்தீர்களானால் மற்ற நாட்களிலே செய்வதை விட அல்லாஹ்வுக்கு மிக 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 விருப்பமானதாக இருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் புரிவதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். அந்த போரிலே நீங்கள் கலந்து கொள்வதை விட மிக சிறந்த நல்லறமாக அல்லாஹ் அதை எடுத்துக் கொள்ளுகிறார். போரிலே ஷஹீதாகிறாங்கல்ல அவர்களை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். ஆக மொத்தத்துல போரிலே கலந்து கொள்வதை விட சிறந்த ஒரு நற்கூலியை பெற்றுத் தரக்கூடிய அமலாக இந்த 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல் இருக்கிறது. அதை நாம் என்ன செய்யணும்? ரொம்ப கவனம் எடுத்து, ஏன்னா இந்த 10 நாள் முடிஞ்சுன்னா அடுத்த வருஷம் துல்ஹஜ் வந்தாலும் இந்த 10 நாட்களை நாம் அடைய முடியும். ஒரு வருஷம் ஆகும். அப்ப இந்த வருஷம் இருக்குவோம், அடுத்த வருஷம் இருப்போமா சொல்ல முடியாது. அதனால கிடைக்கின்ற வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இந்த சோதனை காலத்துல நாம் என்ன செய்யணும்? அதிகமாக நன்மைகளை சேர்த்துக் கொள்ள ஆர்வமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுல அரஃபா நோன்பு என்று ஒன்று வருகிறது. அது துல்ஹஜ் மாதம் பிறை 9 நோக்கக்கூடிய நோன்பாக இருக்கிறது. அது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அந்த நோன்பாகவும்,
அதற்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை பெருநாள் தினமாகவும் இருக்கிறது என்பதை நாம் தெளிவுபடுத்துகிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பு அரபாவுடைய நோன்பை ஒரு நோன்பை நீங்கள் நோட்டுகிறானால் அது 2 வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது. ஏன்னா இதெல்லாம் சாதாரணமா தெரியலாம் நமக்கு. நாளை மஹ்ஷர் மைதானத்திலே 1 நிமிடத்தினுடைய பாவத்தை சுமந்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் யாரை அழைத்தாலும் வரமாட்டார்கள். பெற்ற தகப்பனை அழைத்தாலும் வரமாட்டார்கள், தாயை அழைத்தாலும் வரமாட்டார்கள், கட்டிய மனைவி, மக்கள், எவரும் நண்பர்கள் எவரும் வரமாட்டார்கள். 1 செகண்ட் செய்த பாவத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பகரமாக என்றால் எவரும் முன்வர மாட்டார்கள். ஆனால் இந்த அரபா நோன்பு உங்களுக்கு முன் வருகிறது. உங்களுடைய 2 வருட பாவங்களை நான் தள்ளுபடி செய்கிறேன். அதன் மூலமாக அல்லாஹ் தள்ளுபடி செய்கிறான். அப்ப வந்து ஒரு ஆள் நிற்கல, 2 வருஷ பாவத்தை நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஆள் நிற்கும் போது மறுமையிலே அதனுடைய மதிப்பை நீங்கள் உணர்வீர்கள். அப்ப போய் நீங்க மறுபடியும் உலகத்துக்கு அனுப்பு, மறுபடியும் அரபா நோன்பை நோட்டு விட்டு வருகிறேன் என்றால் வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படாது. அப்ப கிடைக்கின்ற வாய்ப்புகளை தான் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இங்கே பதிவு செய்கிறோம். மேலும் ஒரு தகவலாக நம்முடைய மாவட்டத்தினுடைய புதுவலசை கிளை அங்கே மர்கஸ் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 1 வருஷமாக போராடி கட்டிட்டு வர்றாங்க. அதனுடைய வசூலாக ஜிப்பா வசூல் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதனுடைய ஜிப்பா வசூலாக இருக்கிறது. எனவே அந்த தாராளமாக அந்த விஷயத்திற்கு உதவக்கூடிய சகோதரர்கள் வரக்கூடிய ஜும்மா தினத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிம் அஹ்மதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.